குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 18 செவ்வாய்க்கிழமை 3/9/2024. நாளெல்லாம் திருநாளே 3/9/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி அமாவாசை காலை 8 மணி வரை, பின்னர் பிரதமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், மறுநாள் அதிகாலை 4:13 மணி வரை, பின்னர் உத்தரம். யோகம் சித்த யோகம், மறுநாள் அதிகாலை 4:13 மணி வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மகரம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் நாகவம் கிம்ஸ்துக்கனம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி சுக்லபட்ச பிரதமை. இன்றைய விசேஷம் இஷ்டி. நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது தானம் கொடுக்கக்கூடியதில் ரொம்ப விசேஷமான ஒரு தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் சொல்லுவாங்க. அப்போ அப்படியாப்பட்ட அன்னதானத்தை பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில் நம்ம கொடுத்தோம்னா, எந்த நாளில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் கொடுப்பது பல மடங்கு நமக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பௌர்ணமி நாளில் எனக்கு கொடுக்க முடியாது, நான் வாரம் கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்ததுன்னா, அது சனிக்கிழமை நாளில் அன்னதானம் கொடுப்பது பல மடங்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்று 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா தான் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளார பல சங்கடங்களும் சஞ்சலங்களும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தணும், பேச வேண்டும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் மேலதிகாரிகிட்ட நம்ம எப்படி பேச வேண்டும், நமக்கு கீழே இருக்கவங்ககிட்ட எப்படி நம்ம பேச வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பேசிக்கொள்வதுதான் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த தினமாக என்று அமைத்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிராவல்ஸ் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தையும் வளர்ச்சியும் கொடுக்காது, சில ஏமாற்றத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அப்படின்றது இன்றைய தினங்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பல போராட்டங்களுக்கு பிறகே ஒரு வெற்றி கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் எச்சரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் இருக்கின்றது. அதே போல உங்கள் ராசியில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரிடம் கேட்க வேண்டும், யாரிடம் வாங்க வேண்டும், யாரிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறது தான் பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துட்டையும் பழக்கமானவற்றில் நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல வேற விஷயம். ஆனால் பல வெளி இடத்துல போய் உங்கள் மேலே பல சங்கடத்தையும் பல தொந்தரவும் கொடுக்குற மாரி உருவாக்குற மாரி உங்களுடைய மனசுக்கு வேதனை கொடுக்குற மாரி ஒரு சொற்களை அவங்க பயன்படுத்தி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது.
குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, பக்கத்தாளரங்க ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் கண்டுக்காமல் அடுத்தடுத்த நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களோட செயலை மதியத்துக்கு பிறகு பல பேர் உணர்ந்து புரிஞ்சு பாராட்டுவார்கள் அப்படின்ற ஒரு செயல்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் விவசாயத்தில் இருப்பவர்களாகட்டும் அரசியல் இருப்பவர்களாகட்டும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை பிற்பகுதியில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்னன்னா, பெண்கள் ஆண்கள் பெண்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சத்து உள்ள டானிக் உள்ள ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசி ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஒரு வளர்ச்சியும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழும் மதிப்பும் கூடும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல சங்கடத்தையும் மருத்துவமனை செலவும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்து கொண்டு கவனமாக செயல்படுத்திக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ரகசியத்தை யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க, அது பல சங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் இருக்கிறது. பல வகையில் வெளியூர் பயணிகள் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பாற்றில் உருவாக்கி கொடுக்கும். வாகனத்தினால் வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் மனதிற்கு நிறைவு தன்மைகளை கொடுக்கும். நண்பர்களால் நல்ல செய்தி மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமான தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனை இடத்தினால உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. பெரிய மனிதருடைய நட்பு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண்கள் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத பல சங்கடங்களும் பல தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுத்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து சிந்தித்து வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தான்
உங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றப்படும் அப்படின்றது இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் பல வகையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் மனசுக்குள்ளார வந்து கவலையும் வேதனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உருவாக்கி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களும் ஆண்கள்னால பெண்களுக்கும் அடிக்கடி மனக்கவலையில் வேதனைகளும் இன்றைய நாள் முழுவதுமே உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானமும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும், நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அடைவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து நம்ம பிரிச்சுட்டா பரவாயில்ல, பூர்வீக சொத்து நமக்கு கிடைச்சா பரவாயில்ல, இந்த இடம் கிடைச்சா நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு எண்ணங்கள் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களும் வேலை வாய்ப்பில் இருப்பவர்களும் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனசங்கடங்கள்லாம் கொஞ்சம் உருவாக்கி பிறகுதான் மனதிற்கு ஒரு தைரியத்தின் தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுக்கும். மாலை வரைக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மாலைக்கு பிறகு நாம் வாழ்க்கையில் இப்படி தான் இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய சிறந்த நாளாகவும் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு மாறப்போகி இருக்கின்றது. அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பாற்றல் மாலைக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்குள்ளார ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு பக்கம் வந்தாலும் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்டுறதுக்கான முயற்சியும் அமோகமான ஒரு வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். புதிய பொறுப்புகளெல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பயணத்தினால மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு மாலைக்கு பிறகு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தினுடைய கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுத்துவதன் மூலமாக தான் வெற்றிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட தகவலும் யாரிடமும் கொடுக்காதீங்க. அது தேவையில்லாத பல தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல வகையான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை முதலில் செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை பின்னாடி செய்ய வேண்டும், வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தினீங்க என்றாலே பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் கொஞ்சம் உடல் சோர்வும் ஏற்படுத்தி கொடுக்கும். தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு திடீர் மருத்துவமனை செலவுகள் இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பயத்தை பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்காது அப்படின்றத மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான நன்மைகளும் முன்னேற்றத்தையும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது தொடங்கும், பல வகையில் வெற்றியும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அது வாழ்க்கையில் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் ஒரு வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும், மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு சத்து டானிக்கு மாரி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு காதுக்கு தேன் போல இனிக்கக்கூடிய செய்திகள், தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது. இப்போ வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக சென்று விட்டு வருவது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான கடவுள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக. அதே போல் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளும் ஆன்மீக வாய்ப்புகள் எல்லாம், ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக வாய்ப்புகள் இதெல்லாம் பல மடங்கு உங்களோட மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான ஒரு அமைப்பாற்றலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்காலத்தில் எப்படிலாம் செயல்படுத்தணும் அப்படின்றது திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய மனிதனுடைய நட்புகளும் பெரிய மனிதனுடைய சந்திப்பும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு வளர்ச்சி, இப்படி தான் நம்ம போக வேண்டும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.